தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சார் 10 ஆண்டுகள் அவர் பிரதமராக இருந்தார். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியில் இருந்தது. எவ்வளவு நன்மையாக இருந்தது. மெட்ரோ ரயில் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் தான். கடல் நீரை குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் தான். மதுரை வாயில் திட்டமாக இருந்தாலும் தமிழகத்தில் சாலைகள் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் 3 நாள் வேலை திட்டம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவர் மறைந்து விட்டார் என்பது வேதனைக்குரியது. எனவே அவர் எழுந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அந்த காட்சியை பார்ப்போம். ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். நாளை எத்தனை மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகின்றன? தற்பொழுது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நல குறைவு காரணமாக நேற்று இரவு காலமானார்.